ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளாஸ்ட் மைனிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு எக்ஸ்பிளாஸ்ட் மைனிங்கில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரீஃபைனிங் மிஷினை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாஸ்க்கெலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரீஃபைனிங் மிஷின் கிடைக்கும். ஸோ இந்த ரீஃபைனிங் மிஷினை வச்சு நீங்கள் ஒரு 100 WXBL காயினை வந்து XBL காயினை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 100 காயின்ஸ் மட்டும் தான், அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஏதாவது டாஸ்க் விட்டு மறுபடியும் ஏதாவது ரீஃபைனிங் மிஷின் தந்தால் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 கிட்ட வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பெல் டோக்கனோட ப்ரைஸ் வந்து ₹20. அது இல்லாமல் இந்த 100 எக்ஸ்பெல் டோக்கனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 months ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் கன்வர்ஷன் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அவங்க அந்த ரீஃபைனிங் மிஷினோட கன்வர்ஷன் ரேட் படி ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு 20 காயின்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படின்னா 100 காயின்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 months ஆகும். ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த ரீஃபைனிங் மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேம்ஸ் அண்ட் லிங்க் இருக்கு கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெண்ட் டைம் நம்ம எக்கச்சக்கம் ஃப்ரீ மைனிங் வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் நாட் காயின் மாதிரி. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எக்ஸ்பிளாஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கீழே எக்ஸ்பிளாஸ்ட் கேம்பெயின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 டாஸ்க் வரைக்கும் இப்போ விட்டுருக்காங்க. இந்த 16 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது 15 டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அதுலேயும் சில டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி இருக்கும். ஸோ கம்பல்சரி டாஸ்க்கு அந்த டாஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரீஃபைன் மிஷினே கிடைக்கும், ஃப்ரீ ரீஃபைன் மிஷின். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் கிடைக்காது, டான் நெட்வொர்க்கில். ஏன்னா இப்போ டான் காயின் வந்து அவங்களோட ஓன் நாட் காயினை லான்ச் பண்ணி அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆனதால் இப்போ வர ஃப்ரீ மைனிங்கெல்லாம் மேக்ஸிமம் டான் நெட்வொர்க் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவங்க டான் நெட்வொர்க்கில் லான்ச் பண்ணுறாங்க இந்த ரீஃபைனிங் மிஷினை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ்டான டாஸ்க் இருக்கும், ஜஸ்ட் சோஷியல் மீடியா டாஸ்க்கு. என்னெல்லாம் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 டாஸ்க் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் வந்து லைக் அண்ட் ரீட்வீட், அப்புறமா ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது, இன்னொரு டாஸ்க் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுல க்ரோம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், லிங்க் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணவங்க ட்விட்டரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் ட்விட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஆனால் ஒரு டைம் வந்து கனெக்ட் ஆகாது நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா ப்ரொஃபைல் உள்ள போனீங்கன்னா அந்த இடத்துல கனெக்ட் ட்விட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். ஜஸ்ட் இல்லை நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறதா உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க்லாம் வந்து ஈஸி ஆயிரும். ஸோ லேப்டாப்பில் பண்ணல, ஃபோனில் பண்ணுறதுனா அந்த ப்ரொஃபைலில் போய் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அத்தரைஸ் ஆப் வந்துட்டு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே மறுபடியும் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ட்விட்டரோட யூசர் நேம், அதுக்கப்புறமா அந்த இது காட்டும் லோகோ. ஸோ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த டாஸ்க்குள்ளே போயிட்டு நான் வெரிஃபை தந்தேன்னா என்னோட அந்த இடத்துல டிக் மார்க் வந்துடும் க்ரீன் கலரில். அப்புறமா தேர்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ரீட்வீட்டு. அப்புறமா செகண்ட் டாஸ்க் வந்து டெலிகிராம் டாஸ்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாது. ஸோ ரீட்வீட்டு அப்புறமா ரீபோஸ்ட் பண்ணிடுங்க, லைக் போட்டு ரீட்வீட் பண்ணிடுங்க. ஸோ அது வெரிஃபை தந்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகிரும். அதுக்கப்புறமா ஃபாலோ, ஒரு அக்கௌண்ட் வந்து வந்திருக்காங்க, அந்த அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க ட்விட்டரில் போய்ட்டு. இந்த வீடியோ வந்து யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து கூடிய சீக்கிரத்தில் எண்ட் ஆக போகுது இந்த ஃப்ரீ ரீஃபைனிங் மிஷன் கேம்பெயின். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 டேஸில் கன்ஃபார்ம் எண்ட் ஆயிரும். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க May 20th வந்து இது வந்து May 20th போஸ்ட் போட்டாங்க. அன்றைக்கின்னு 20 டேஸ் சொன்னாங்க. ஸோ May 20th ஒரு 20 டேஸ்னால் June 10. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்பல்சரி டாஸ்க்கு, டிஆப் ரேடார் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஃபோனில் பண்ணுறதுக்கு. மெயினாக இதில் ட்விட்டர் அக்கௌண்ட்டை பண்ணுற டாஸ்க் தான் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் டாஸ்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி அது கீழே ஒரு டாஸ்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் அபவுட் த ஓப்பன் நெட்வொர்க் டான் இருக்கும். ஸோ டானோட அந்த ஜஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மேண்டரி டாஸ்க் வந்து பண்ணுங்கள், டிஆப்ரேடர். ஸோ இதை பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரீஃபைனிங் மிஷின் கிடைக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஆப்ரேடரோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல மேலே ப்ரொஃபைல் இருக்கும். அங்கே வந்து உங்கள் வேலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மெட்டாமாஸ்க் வேலெட்டை. ஸோ மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான். உங்களோட மெயின் மெட்டாமாஸ்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏர் ட்ராப்காகவே ஒரு நியூ மெட்டாமாஸ்க் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து கனெக்டே ஆகாது நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா. ஸோ லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வேலெட்டு இதெல்லாம். ஆனால் இதே வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகவே ஆகாது மெட்டாமாஸ்க்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ ஏன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த டிஆப் ரேடார் வெப்சைட் நம்ம வந்தாங்களா ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டிஆப் ரேடார் அந்த லிங்க்கை வந்து மெட்டாமாஸ்க்கே உங்களுக்கு ப்ரௌசர் இருக்கும் கீழே 4th ஆப்ஷனில். ஸோ அந்த ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டாமாஸ்கில் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மெட்டாமாஸ்க் வந்து நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா மெட்டாமாஸ்க் உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் உங்களோட மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட்டு. அப்புறமா சைன் மெசேஜ் கேட்கும். அந்த சைன் மெசேஜ் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க் கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இதில் மெயினாக ஒரு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது தான். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயிலும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும். ஆனால் மெயில் வந்து தேவையில்லை. மெயினாக நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டாஸ்க் வந்து ட்விட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
லைக் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ இடத்துல அந்த எக்ஸ் அக்கௌண்ட் பக்கத்தில் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட்னு காட்டும். ஸோ யூசர் நேம் வந்து காட்டும். அப்புறம் அதுக்கு மேலே உங்களோட வேட் அட்ரஸை காட்டும். நீங்கள் எந்த மெட்டாமாஸ்க் வேட் அட்ரஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெட்டாமாஸ்கோட அட்ரஸ் காட்டும். இந்த டீஆப்ரேட்டரில் உங்களோட மெட்டாமாஸ்க் அப்புறம் ட்விட்டர் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த 4 டாட்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் ஒரு 4 டாட் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா குவெஸ்ட்னு இருக்கும், ஆல் குவெஸ்ட். அது கீழே சர்ச் ஆப்ஷனில் எக்ஸ்பிஎல்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம இப்போ எக்ஸ்பிளாஸோட அந்த குவெஸ்ட்டை தான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பிஎல் குவெஸ்ட்னு நீங்கள் சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் யுவர் எக்ஸ்பிளாஸ்ட் மிஷன் டு லேர்ன் அபவுட்னு இருக்கும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அது கீழே வந்து ஒரு 5 டாஸ்க் இருக்கும், ஒரு 4 to 5 டாஸ்க் இருக்கும். ஜஸ்ட் அதில் அவங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுற வர மாதிரி இருக்கும். அப்புறமா ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது. ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லைக் வெரிஃபை ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு அப்படியே பேக் வந்தால் உங்களுக்கு வெரிஃபை ஆகாது. ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்புறமா வெரிஃபை தாங்க. இந்த டாஸ்க்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கம்ப்ளீட் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்ப்ளோர் இருக்கும். ஜஸ்ட் இந்த 3 டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு பேக் வந்தாலே போதும். அண்ட் ட்விட்டர் டாஸ்க் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு அப்படியே பேக் வந்தால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டாஸ்க் இருக்குது. இதுவும் எக்ஸ்ப்ளோர் தான். அந்த வெப்சைட்டை ஒன்று நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவெஸ்ட் கம்ப்ளீட்னு வந்துடும். ஸோ அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு அதாவது எந்த மெட்டாமாஸ்க் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களோ அந்த மெட்டாமாஸ்கோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்துடும். ஸோ அந்த குவெஸ்ட்டை நீங்கள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணலாம் கூட இந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபை ஆகாது. குவெஸ்ட் நாட் கம்ப்ளீட்னு தான் காட்டும். ஸோ தேர்ட் டாஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பைபிட்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க நாட்காயின் ஏர்ட்ராப்புக்கு. அந்த இமெயில் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் தாங்க. ஸோ ஓப்பன் தந்து பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த வெரிஃபை ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எம்ஏஎக்ஸி, ஓகேஎக்ஸு, பின்ஜெக்ஸு இந்த எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த மெயிலை போட்டு வெரிஃபை தாங்க, வெரிஃபை ஆயிரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் பைபிட்டு, பின்ஜெக்ஸ் அவைலபிளாக இருக்குது. எம்ஏஎக்ஸி அப்புறமா ஓகேஎக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட் ஆப்ஸ்னு ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும். இல்லை ஏபிகே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டான் கீப்பரை வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் டான் வேலெட்டை. ஜஸ்ட் அந்த இடத்துல கனெக்ட் ஆட் பண்ணிட்டு உங்கள் டான் கீப்பரில் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் தாங்க. ஸோ அந்த லைக் ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டான் கீப்பரும் கனெக்ட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கனெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் டான் கீப்பர் கனெக்ட் ஆகிரும். அப்புறமா டெபாசிட் $0.1 டான். ஸோ உங்களோட வேலெட்டில் வந்து ஒரு $1 ஒருத்தான டான் இருக்கணும். ஸோ அந்த $1 ஒருத்தான டான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லைக் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அது வந்து ஆப்ஷனல் டாஸ்க் தான். மேண்டரி கம்பல்சரி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டான் வேலெட்டை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்கிறது கம்மி தான். ஸோ நீங்கள் எல்லா டாஸ்க்கும் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் சொன்னதில்ல இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பண்ணுற அந்த டீஆப்ரேட்டர் டாஸ்க் மட்டும் தான் கொஞ்சம் டஃப். ஸோ அதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்கும் ஈஸி தான். ஜஸ்ட் உங்கள் எக்ஸ்சேஞ்சோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுறது, அப்புறமா டான் கீப்பர் கனெக்ட் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுற டாஸ்க்கு ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு பேக் வந்துட்டு வெரிஃபை ஆப்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி டாஸ்க் அப்புறமா ஆப்ஷனல் டாஸ்க்கு பிரித்து வச்சிருப்பாங்க. இந்த கம்பல்சரி டாஸ்க்கெல்லாம் லைக் மெயினாக பண்ணிடுங்க. ஸோ ஆப்ஷனல் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்பல்சரி டாஸ்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்புறம் இந்த 4 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 16 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நான் சொன்ன இப்போ எல்லாமே அந்த ஆப்ஷனல் அப்புறம் கம்பல்சரி எல்லாம் சேர்த்து நீங்கள் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 16 டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அவங்க சொல்லிங்கிறது பார்த்தீங்கன்னா 15 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரீஃபைனிங் மிஷின் கிடச்சிரும். ஸோ 100 XPL ரீஃபைன் பண்ணுற மிஷின். ஸோ நம்ம 16 டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் 16/15 உங்களுக்கு அந்த இடத்துல காட்டும். ஸோ உங்களுக்கு மெயினாக ஒரு 100 டோக்கன்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ரீஃபைன் மிஷின் கிடைக்கும். மினிமம் நீங்கள் மைண்ட் பண்ணி 100 டோக்கன்ஸ் வச்சிருக்கணும் உங்களோட பேலன்ஸில். அப்படி உங்கள்கிட்ட 100 WXPL டோக்கன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து லைக் ரீஃபைனிங் மிஷின் வந்து கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணி ஒரு 100 WXPL டோக்கன்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 100 XPL ரீஃபைன் பண்ணுற மிஷின். ஸோ 100 WXPL டோக்கன் உங்கள்கிட்ட இருந்தே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.